மறந்தால் தானே நினைக்கணும் மாமா, நினைவே நீதானே நீதானே, மனசும் மனசும் இணைஞ்சது மாமா, நினைச்சு தவிச்சே. வாடி பிங்கி. என்னாச்சு ஆண்டி, சோகப்பட்டா பாடிட்டு இருக்கீங்க? மனசே சரியில்லடி, அதனாலதான். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நான் தான் வந்துட்டல, விடுங்க. அப்படியா? ஆமாங்க ஆண்டி. என்ன பண்ண போறவ? என்ன பண்ண போறவ? என்ன பண்றேன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் வேணாம் விடுடி, வந்தோடனே ஆரம்பிக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் அங்கே பாரு பெருமாமலை தெரியுதுல்ல, நம்ம ஊர் பெருமாமலை, அங்கே பாருங்க. இந்த பெருமாமலை பார்த்தீங்கன்னா முந்தானை முடிச்சு படம் இங்கே தான் எடுத்தாங்க. உனக்கு தெரியுமாடி? உனக்கு தெரியுமா? இங்கே தான் முந்தானை முடிச்சு படம். அதாவது இந்த மலைக்கு பின்னாடி நம்ம ஆறு போயிட்டுருக்கு, காவேரி ஆறு போயிட்டுருக்கு பார்த்தியா, ஒரு சீன் அதில் வரும். கரெக்டாக நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஊர்வசி அம்மா வந்து போய் துணி துவைச்சிட்டு இருப்பாங்க, ஆற்றுல குளிக்கிற மாதிரியும் எடுத்திருப்பாங்க. அந்த சின்ன பசங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அந்த பாட்டில் வருவாங்க. மறக்காமல் பாருங்கள் சரியா? இங்கே தான் எடுத்தாங்க, இந்த மலைக்கு பின்னாடி அந்த ஆற்றுல தான் எடுத்தாங்க முந்தானி முடிச்ச படம். அப்போ நீலாம் பிறந்திருக்க மாட்டேன் பிங்கி. அப்புறம் எதுக்காங்க ஆண்டி என்கிட்ட சொல்கிறீங்க? பார்த்தீங்களா, தெரியாத பிள்ளைக்கு ஒன்று சொன்னால் அப்படிங்களாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லாமல் அப்புறம் ஏங்க ஆண்டி எங்கிட்ட சொல்கிறீங்க அப்படிங்கிறா குறும்பி. ஆமாம் போங்க. என்ன எங்கே போகட்டும்? வீட்டுக்கு போங்க. ஏன் வீட்டுக்கு போக சொல்கிறேன்? கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தோடனே வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறேன். நாங்கள் காற்று வாங்க வேண்டாமா? நீங்கள் மட்டும் வாங்கினா போதுமா? ஏன் நான் வர காற்றுல அடைச்சி இப்படி பிடிச்சிக்கிட்டேன்னா? ஆமாம், அடைச்சி பிடிச்சிக்கிட்டீங்க. சரிதான். நல்லா வாயடிக்கிறடி. ஆனால் எப்படி சிரிக்காமையே பேச முடியுது உன்னால? உங்களை சிரிச்சுட்டே பேசுவாங்களா? எல்லாத்துக்கும் பாயிண்ட் அடிக்கிறா பார்த்தீங்களா? அப்போ கூட பாருங்க இப்படியே உட்காந்துட்டு பைத்தியமா இருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? என்னது? உங்க மாதிரி பைத்தியமா இருப்பாங்கன்னு நினைச்சீங்களா? பைத்தியமா? பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு பைத்தியமாங்கிற